வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக வெளிவர உதவுகின்ற யூடியூப் நிறுவனத்தார்க்கும், என் கதைகளுக்கு உள்ளது உள்ளபடி விமர்சனங்கள் செய்து விளம்பரம் செய்கின்ற செல்வி தேஜா அவர்களுக்கும், என் கதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய கதை கருவோட்டமானது காட்டிலும் நாட்டிலும் கொடிய சில கதண்டு வண்டுகள் காண்போம். நாட்டிலும் காட்டிலும் உலாவி வரும் கதண்டு வண்டுகள் என்பது பற்றிய கதை. ஓய்வு பெற்ற வனவியல் மற்றும் மானுடவியல் மனிதவியல் பேராசிரியர் முகமது ஹனீபா அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை விடுமுறை நாட்களில் ஓர் வனாந்தர காட்டுப்பகுதிக்கு, இயற்கை சூழல் மற்றும் அங்கு வசிக்கும் பல உயிரினங்களையும் பற்றி குடும்பத்தினர் அறிந்து கண்டு மகிழவும் பாதுகாப்பான ஏற்பாடுகளுடன் அழைத்து சென்றார். பேரக்குழந்தைகளும் குடும்பத்தவர்களும் அனீபா காட்டினை காட்டியபடி கண்டு மகிழ்ந்தனர். மகிழ்ந்து விடைபெறும் மாலை நேரத்தில் முகமது அனீபா தாத்தாவிடம் பேரன் முகமது இக்பால் கேட்டான், தாங்கள் அங்கே தூரத்தில் காணப்படும் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு மட்டும் எங்களை நீங்கள் ஏன் அழைத்து செல்ல மறுக்கின்றீர்கள், ஏன் அழைத்து செல்லவில்லை என்று அதையும் காட்டிட பேரக்குழந்தையோடு சேர்ந்து மற்றவர்களும் முகமது ஹனீபாவை வற்புறுத்தினர். முகமது ஹனீபாவோ சூழ்நிலை அறிந்தவர், பயின்றவர். அதனால் நோ, அங்கே யாவரும் செல்லக்கூடாது, செல்லவும் வேண்டாம், நான் அனுமதிக்க மாட்டேன், எனக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். என்ன அப்படி சொல்கிறீங்க? ஆமாம் பேகம், சுல்தானா, நீயாவது புரிந்துகொள், அங்கே கொடிய பெரிய விஷம் உடைய கதண்டு வண்டுகள் நமக்கு தெரியாமல் மறைந்து வலம் வந்து கொண்டும் இருக்கும். அவ்விடத்தில் அதன் சுதந்திரத்தை கெடுத்து நாம் அங்கு சலசலப்புடன் நெருங்கினால் நம்மை அதன் கூட்டத்தோடு பறந்து வந்து ரீங்காரம் விட்டு நம்மை ஒரு கை பார்த்துவிடும். துரத்தி அடிக்கும், சில சமயங்களில் கடிக்கவும் செய்யும். அதை நாம் துன்புறுத்தினால் மட்டும் அவை நம்மை தாக்கி கடித்து விஷத்தை நம்மேல் பாய்த்துவிடும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுபோலத்தான் நாட்டில் உலவும் சில கொடிய மனிதர்களைப் போலவே என்றார். அனைவரும் ஒப்புமையை நினைத்து எண்ணி பார்த்தனர். உடனே சுல்தானா பேகம் தன்னவர் ஒப்புமை எடுத்துக்காட்டை உணர்ந்த அவள், கடித்தால் கதண்டுகளால் நமக்கு என்ன பாதிப்பு உண்டாகும்? ஓ, நன்றாக கேட்டாய், சொல்கிறேன் பேகம். காட்டில் கதண்டு வண்டுகள் கூட்டமாக வந்து கொட்டும். வலி தாங்கிட முடியாது. நம் நாட்டிலோ மனிதரில் கதண்டு குணம் உடையோர் தம் கொடிய வார்த்தைகளால் கொட்டுவது போலவே. எப்படிங்க சொல்கிறீங்க? ஆமாம், கதண்டு கொட்டு ஒரு கணம் வலிக்கும். இதன் குணம் கொண்ட மனிதர்களின் கொட்டோ பப்பா, ஒரு வாழ்நாள் முழுமையும் வலிக்கும் சுல்தானா பேகம். அது மட்டும் இல்லை, காட்டில் கதண்டு வண்டுகளின் கூடுகளை கூட நாம் தெரிந்து அடையாளம் கண்டு எச்சரிக்கை ஆகிவிடலாம். ஆனால் இந்த நாட்டில் மறைந்துள்ள கதண்டுகளை காண்பதே அரிதாகிறது உள்ளது. ஆனால் இந்த மனிதர்களின் கதண்டு குணத்தை மட்டும் நாம் எவ்வளவுதான் முயன்று அன்பு காட்டி பல நாள் பழகினாலும் அதன் குணத்தை காட்டிவிடுவார்கள். அவர்களை நாம் அறியவே முடியாது. பேகம், நீ கேட்டாய் அல்லவா, நான் பயின்ற என் அனுபவ வழி சொல்கின்றேன். இந்த பெரிய சக்தி வாய்ந்த வண்டுகளுக்கு, கதண்டு வண்டுகளுக்கு ஆங்கிலத்தில் ஹார்னெட் என்று பெயர்.
HORNET ஹார்னட். கொட்டிய இடத்தில் நமக்கு உடனடி கடுமையான எரிச்சலும் மிகுந்த வலிவேதனைகளும் உண்டாகும் வேகம் உடனே ஏற்பட்டு சில நிமிடங்களில் சிவப்பு நிறம், வீக்கம், தடிப்புகள், மிகுந்த சூடும் நம் உடலையே பாதித்துவிடும் சுல்தானா. சிலருக்கு பல நாள் வரை இதன் விஷத்தால் பாதிப்பே வந்துவிடும், நீங்கவே நீங்காது. ஒரு சிலருக்கு அரிப்பு மற்றும் இயல்பான நம் தோல் பகுதி இறுக்கமாக இருப்பது போன்ற உணர்வையும் ஏற்படுத்தும். தப்பித்தவறி பல கதண்டு வண்டுகள் வந்து ஒரே நேரத்தில் கூட்டமாக தாக்கிவிட்டால் நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது. நான் படித்த விஷயங்களை சொல்லுகின்றேன். அப்படி ஒரு வண்டு தாக்கினால் கூட விதி நம்மை காப்பாற்றிவிடும். ஆனால் பல வண்டுகள் சேர்ந்து வந்து தாக்கினால் விஷம் அதிகம் பரவுவதால் காய்ச்சல், தலைச்சுற்றல், வாந்தி, பலவீனம் போன்ற அறிகுறிகள் தோன்றும் சுல்தானா பேகம். அதன் வழி கடுமையான ஒவ்வாமை குணம், அனாஃபைலாக்சிஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது ஒத்துக்கொள்ளாமை, அலர்ஜி உள்ளவர்களுக்கோ மூச்சு திணறல், உதடு நாக்கு வீங்குதல், இரத்த அழுத்தம் குறைதல், தன்னை மறக்கச் செய்யும் நிலையும் ஏற்பட்டு விடலாம். புரிகிறதா சுல்தானா பேகம்? புரியுறதுங்க. பேரனும் தலையாட்டினான் தெரிந்தது போல். காட்டு கதண்டுகளின் செயல் வீக்கத்தை மற்றும் உபாதைகளை உண்டாக்குவது போலவே பேகம் நாட்டில் மறைந்து வாழுகின்ற சில தீய மனிதர்களின் செயல் மற்றும் கொடிய வார்த்தைகள், விஷத்தன்மை உடைய அந்த கொடிய வார்த்தைகள் நம் உறவுகளில் பெரிய வீக்கத்தையே உண்டாக்கிவிடும் சுல்தானா பேகம். அறிந்து எவரிடத்திலும் நிதானமாக பழக வேண்டும். எங்கும் எதிலும் எச்சரிக்கையாக வேண்டும். நல்லோர் ஆசி உடனே நம்மை காத்துவிடலாம் அவ்வாறு ஏற்பட்டால். அதுபோல உடனடியாகவே பல வண்டுகடிகள் ஏற்பட்டாலும் மருத்துவரிடம் உடன் செல்வதே நம் உயிரை பாதுகாத்திட வழிவகுக்கும். இதை உலகத்தவரும் உணர வேண்டும். பேகம், மேலும் சொல்கின்றேன், கவனமாக கேள். நடந்து கொண்டே பேசலாம். கதண்டின் காயம் கூட சில நாட்களில் அறிவிடும் சுல்தானா. நம்பிக்கை துரோகம் செய்த மனிதன் ஏற்படுத்திய மனக்காயங்கள் மட்டும் ஆண்டுகள் பல கடந்தாலும் உருண்டோடினாலும் ஆறவே ஆறாது சுல்தானா என்று பலவற்றை சிந்தித்தபடியே காட்டை விட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டனர். மகிழ்ச்சியுடன், நல்ல சிந்தனைகளுடன். கொடிய கதண்டு வண்டுகள் வழி நாம் மேலும் அறிய வேண்டியது, காட்டின் கதண்டை தவிர்க்கலாம் புத்திசாலியாக இருந்தால். அதுபோல் சில மனிதர்களின் கதண்டு குண மனதை முற்றிலும் தவிர்ப்பதே சரியான அறிவு. கதண்டு விஷம் கொடுப்பது போல, அதாவது கதண்டானது விஷம் கொடுப்பது போல நம்மிடத்து உடனிருந்தே குழிபறிக்கும் தீய மறைமுக விஷ வார்த்தைகளை நீக்குவதே அறிவு. காட்டின் வண்டுகளை கூட கண்டுபிடித்து விடலாம். மனிதருள் மறைந்திருக்கும் கதண்டு குணம் கொட்டினால் நல்ல மனங்களே காயப்படும். ஒரு விஷச்சொல்லானது 100 நட்புகளையே உடைத்துவிடும். மனிதர்களிடத்து கதண்டு குணம் ஏற்படாமல் இருப்பதே நல்லது. நேரில் சிரித்து பேசும் சில வண்டு குணம் கொண்டவர்கள் தேவையற்ற வதந்திகளை தன் மனதுக்கு தோன்றியவாறு தவறாக எண்ணி அந்த வதந்திகளை பரப்பி விஷத்தை ஏற்றி ஒருவரை ஒருவர் தூண்டிவிட்டு அமைதியான நல்ல குடும்பத்தையே கெடுத்து விடலாம் என்பதால் நாம் கேட்ட பல செய்திகளை உடனே நம்பிவிடக்கூடாது. அதன் உட்பொருள் ஆராய வேண்டும். வள்ளுவர் கூறவில்லையா, எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் கேட்டதை பார்த்ததை உள்ளது உள்ளபடியே பரப்பவும் கூடாது. விஷத்தை விதைக்காமல் எவரிடத்தும் நல்ல சொற்களையே விதைத்து வாழ வேண்டும் என்கின்றது இக்கதையோட்டம். எச்சரிக்கையுடன் வாழ கற்றுக்கொள்ளுவோம். சுல்தானா பேகம் குடும்பம் போல. வாழ்க வளமுடன்.